கடந்த அக்டோபர் மாதம் உணவகங்களில் சைவ உணவின் விலை சுமார் 20% உயர்வை சந்தித்திருக்கிறது. இதற்கு காரணமாக அதனின் மூலப்பொருட்களான காய்கறிகளின் விலையேற்றமே காரணம் என ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த விலையேற்றம் அனைத்து தட்டு மக்களையும் எவ்வாறு பாதிக்குது என்பதே இன்றைய டிடி ரிப்போர்ட். அதாவது இந்த அக்டோபர் மாத புள்ளி விவரங்கள் என்பது இது அரசினுடைய தேசிய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள். ஆகவே அதிகாரப்பூர்வமான தகவல்களின்படியே காய்கறிகளுடைய விலைகள் 20% மேலே அதிகரிச்சிருக்கு. மொத்த உணவுப் பொருள் பணவீக்கம், அதாவது விலை உயர்வு அப்படிங்கிறதும் 11%, 10.9% தொற்றுருக்கு என்பது. சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவுப் பொருள் தவிர மற்ற பொருட்களும் வரும். அதாவது அன்றாட மக்கள் கடைகளுக்கு போகும்போது வாங்குகிற பொருட்களுடைய விலை உயர்வு என்பதும் 6.2% என்பது. இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்ன? விளைச்சலை பொறுத்து மட்டுமே விலையேற்றம் இருக்குமா? இந்த விலையேற்றம் நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர உணவு பட்ஜெட்டில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஒரு சாமானிய மக்கள் ஒரு 9,000 ரூபா மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு உணவுப் பொருள் வாங்குறதுக்காக செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா 10,000 ரூபாயை மாறிடுச்சு. சாமானிய மக்களோட சம்பளம் கூடலை, ஆனால் அவங்க அடுப்படியில் உணவுக்காக செலவழிக்கிறது ஒரு 1000 ரூபா கூடிருச்சு அப்படின்னு அர்த்தம். 10% உயர்வு அப்படின்னா. ஆகவே இந்த விலை உயர்வு என்பது சாதாரண மக்களுடைய வாழ்வுரிமையை கேள்விக்கு ஆளாக்குவதாக இன்றைக்கி மாறியிருக்கு. அநேகமாக சாதாரண மக்கள் வீட்டில் இந்த 3 தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இல்லாமல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை கழியாது. ஆனால் இதில் இந்த 3 விலை உயர்வு இருக்குல்ல, இந்த 3 எக்கச்சக்கமான விலை உயர்வை சந்திச்சிருக்கு என்பது தான் காரணம். ஒரு காலத்தில் நீங்கள் அரிசி பஞ்சம் வந்தபோது மக்கள் வீட்டில் கேப்பை, கம்பு அப்படி போனாங்க. கேழ்வரகு, கம்பு அப்படின்னு போன காலம் 70களில் போனாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், கேழ்வரகோ கம்போ அதோட விலைகளே இன்றைக்கி சாதாரண மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பொருளாதார நிகழ்வு கிடையாது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பொருளாதாரத்தில் விலைவாசி உயர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொருளாதார நிகழ்வு இல்லை, இது உண்மையிலேயே அரசியல் நிகழ்வு. அதாவது மக்கள் வருமானத்தை பறிக்கிற ஒரு அரசியல் தான் பணவீக்கம், விலை உயர்வு என்று பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொன்று, பொதுவாக விலைவாசி உயர்வில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு என்பது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ டாலர் விலை 85 ரூபாயை தொற்றும். மோடி 2014 வரும்போது ஒரு டாலருக்கு 60 ரூபா. இப்போ இந்தியா இருக்குது. இந்தியா வெளிநாட்டிலேருந்து தான் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுது. இப்போ இவங்க விளைச்சலுங்கிறாங்க, உற்பத்திங்கிறாங்க. நீங்கள் இப்போ பெட்ரோல் விலை உயருது. பெட்ரோல் விலை உயருதுன்னா வெறும் நீங்கள் பெட்ரோலோடு போடும்போது ஆகிற செலவு மட்டும் இல்லை. பெட்ரோல் விலை உயர்ந்தால் அது எல்லா பொருட்களோட விலை மீது இருக்கும். இப்போ காய்கறி எங்கேயோ விளையும் காய்கறி, அது சந்தைக்கு வரணும்ல, அப்படின்னா அதுவும் விலைவாசி உயர்வில் பிரதிபலிக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 70 ரூபாய்க்கு $70 குறைஞ்சிருச்சு என்பது உலக சந்தையில். இப்போ இந்திய சந்தையில் பெட்ரோல் விலை குறையணும்ல, டீசல் விலை குறையணும்ல. அப்போ பெட்ரோலு டீசல் விலை குறையலைன்னா அதுவும் விலைவாசி உயர்வில் எல்லா பொருட்கள் மீதும் அதுவும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிகரித்து வரும் மதிய உணவு செலவுகளால் சாமானிய உழைக்கும் மக்கள் எவ்வாறு விலை உயர்வை எதிர்கொள்கின்றனர்? அது மட்டும் இல்லாமல் விடுதிகளில் வசிக்கும் மாணவர்கள் கேன்டீன் கட்டணங்களை எவ்வாறு சமாளிக்கின்றனர்? அதாவது அடித்தள உழைப்பாளி மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க தன்னோட மொத்த வருமானத்தையும் உணவு மேலே செலவழிக்கிறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் மொத்த வருமானத்தை அவங்களுக்கு பஞ்சப்படி கிடையாது. நீங்கள் ஒரு அமைப்பு சார்ந்த தொழிலாளிகளுக்காவது பஞ்சப்படி கிடைக்குது. விலைவாசி ஓரளவு ஈடுகட்டப்படுது. அது முழுமையாக ஈடுகட்டப்படுவதில்லை அமைப்பு சாரா உழைப்பாளிகளுக்கு. அப்போ இது போன்ற ஒரு சாமானிய அமைப்பு சாரா உழைப்பாளிகள், நம்ம பார்க்குற புலம்பெயர் தொழிலாளர்கள், கிக்கு தொழிலாளர்கள், இப்போ நம்ம அமேசான், சொமாட்டோ இந்த தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பஞ்சப்படினா என்னன்னே தெரியாது. அப்போ விலைவாசி ஈடும் இல்லை, ஆனால் விலைவாசி இப்படி உயர்ந்து கொண்டே போகுது அப்படிங்கிறது அவங்க மீது ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்படும். இரண்டாவது, அரசினுடைய சமூக நல திட்டங்கள் அல்லது அரசு விடுதிகளில் மாணவர்கள் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கான உணவுக்கான ஒரு கட்டணம் எவ்வளவு தொகை அரசாங்கம் தரும் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் பஞ்சப்படி மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை. விலைவாசி உயர்வை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு
அது வந்து ஒரு குறித்த கால இடைவெளிகளில் அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை என்பது உயரும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை என்பது. அப்போ என்னாகும்? இப்போ சத்துணவு இருக்குது, நீங்கள் கல்லூரி விடுதிகளில் விடுங்க, சத்துணவு இருக்குது, பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு இருக்குது. அந்த சத்துணவுக்கான அரசு ஒரு மாணவருக்கு இவ்வளோ தொகைன்னு நிர்ணயிச்சிருக்கும். இப்போ காய்கறி விலை 20% கூடிருச்சு, ஒரு 10%, 11% உணவுப் பொருள் விலை கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி போன மாதம் போட்ட சத்துணவை இன்றைக்கி அதே விலை உயர்ந்திருக்கும்போது அதே வகையான உணவை இன்றைக்கி எப்படி போட முடியும் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆகவே என்ன அப்படின்னா, இதனுடைய விளைவுகள், விலைவாசி உயர்வோட விளைவுகள் என்பது இது சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை இது வந்து மிக கடுமையாக இது வந்து பாதிக்குது என்பது தான் நாம் வந்து பார்க்குறோம். இந்த விலையேற்றம் சிறு தெரு உணவு விற்பனையாளர்களை எவ்வாறு பாதிப்படைய செய்கிறது? இவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்னென்னா, பெரிய கடைகள் விலையை அதிகரிக்கும் போது நுகர்வோர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கிடையாது. அது நுகர்வோர் அதற்காக அந்த கடையை வந்து புறக்கணித்து விட்டு வேறு கடைகளை நோக்கி போவது கிடையாது என்பது. ஆனால் சாதாரண உணவு விடுதிகள், உணவு கடைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு இட்லிக்கு 10 பைசா கூட்டினா கூட நுகர்வோரோட கேள்வியை சந்திக்க வேண்டி வரும், எதிர்ப்பை சந்திக்க வேண்டும். காரணம், அவங்கள நோக்கி வரக்கூடிய நுகர்வோர் சாமானிய மக்களாக, அடித்தள மக்களாக அவங்க இருக்காங்க. ஆகவே இந்த முரண்பாடு அதிகமாக வந்து சாதாரண உணவு விடுதிகளில் வெளிப்படும் என்பது. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்று விலையை கூட்டணும் என்பது. விலையை கூட்ட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இப்போ ஒரு ஆனியன் ஊத்தப்பம் போடுங்க அப்படின்னு சொன்னால் ஆனியனை குறைச்சி போடுவாங்க. இதான் நடக்கும். ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்பாங்க. பணவீக்கத்திலேயே எப்படின்னா, நேரடியாக விலையை உயர்த்தாமல் அதுக்கு பதிலாக பொருளோட அளவை குறைச்சிடுறது, ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. இதை பண்ணாலும் எதிர்ப்பு வரும் என்பது. இதை பண்ணாலும் எதிர்ப்பு வரும், கோபம் வரும். இதை அவங்க வந்து சந்திக்க வேண்டியது. அப்போ அவங்க என்ன பண்ண வேண்டியது? தன்னோட லாபத்தை குறைச்சிக்கிறாமல் இந்த வர்ற வாடிக்கையாளர்களை தக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ அவங்களே வந்து ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு போராடுபவர்களாகத்தான் இந்த சாலையோர வியாபாரிகள், சாதாரண உணவு விடுதிகள் நடத்துகிறவங்க இருக்காங்க. போட்டு தான் ஆகணும். அதிகமாக போட கொஞ்சம் கம்மியாக வாங்கி போடுவோம். இப்போ 100 தக்காளி விற்குதுன்னா நான் இப்போ 20 போது நான் 5 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குவேன். இது அதிகமாக ரேட் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்குவோம் பொருள், அவ்வளோதான். கொஞ்சம் கம்மியாக வாங்கி கம்மியாக ஓட்ட வேண்டியதான். இது நஷ்டம் ஆகிடும்ல, அதான் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். எப்போ நிரந்தரம் கிடையாதுல்ல இது. வெங்காயம், தக்காளி, காய்கறி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். விலைக்கு தகுந்த மாரி நான் இப்போ குழம்பு கொடுப்பேன் பார்சலு, அப்போ குழம்பு யாரும் கொடுக்க மாட்டேன் பார்சல். அதுதான் இப்போ வந்து சாம்பார் கொடுப்பாங்க, மீன் குழம்பு கொடுப்பாங்க, கார குழம்பு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன் யாருக்குமே பார்சல். வெங்காயம் தக்காளி தான் மெயின், எல்லாத்துக்கும் தேவைப்படுது வெங்காயம் தக்காளி தான். இது போன்ற விலையேற்றங்கள் சமூகத்தில் அனைத்து தட்டு மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. இதை அரசு எவ்வாறு கையாள வேண்டும், அல்லது இதற்கு தீர்வுதான் என்ன? அடிப்படையாக என்ன தேவைப்படுதுன்னா, மக்களோட வாங்கும் சக்தியை உயர்த்தாமல், மக்களின் வருமானம் உயராமல், மக்களுக்கு வேலைவாய்ப்பு உயராமல் நீங்கள் வந்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம் என்பதை எதிர்கொள்ள முடியாது என்பது. அப்போ ஒரு அடிப்படையான தீர்வு அங்கே இருக்குது. இல்லைன்னா ஒரு இந்திய அரசு ஒரு உறுதியோடு அது வந்து தலையிடணும். ஆனால் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையை கட்டுப்படுத்துவது என்கிற அதிகாரத்தை அரசு விட்டுருச்சு என்பது. அது நவீன தாராளமய பொருளாதார பாதையோட விளைவு. குரங்காட்டி கையில் தான் குச்சி இருக்கணும், அப்போ தான் குரங்கு ஆடும், சொல்கிறபடியெல்லாம் கேட்டு. குச்சி கை மாறிடுச்சுன்னு வைங்க. இப்போ அதான் நடந்திருக்குங்க. பொதுவாக வந்து இந்த விலைவாசி உயர்வு 4% கீழே இருக்கணும் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி வச்சுருக்கிற ஒரு கட்டுப்பாடு. ஒரு 101 மாதம் கணக்கெடுத்து பார்த்தா இப்போ 4%க்கு மேலே போகக்கூடாது. அப்படின்னா 101 மாதத்தில் நீங்கள் 72 மாதம் 4%க்கு மேலே போயிடுச்சு, மீதி 29 மாதம் 6%க்கு மேலே போயிடுச்சு. அப்படின்னா எங்கே இருக்குது கட்டுப்பாடு என்பது? அதில் ரொம்ப முக்கியமானது அரசோட கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே அரசு வந்து தலையிடும்போது என்பது ஒன்று தலையிடணும், ரெண்டாவது அரசே காரணமாக இருக்குது விலைவாசி உயர்வுக்கு, இன்றைக்கி அரசே காரணமாக இருக்குது. மூணாவது அரசு பொது விநியோக முறையை பலப்படுத்தணும். அத்தியாவசிய பொருட்கள் பூரா வந்து பொது விநியோகத்தில் கிடைக்கும். ஆனால் அரசு பொது விநியோகத்தை இன்றைக்கி சதைச்சிட்டே வராங்க. இன்றைக்கி கேரளாவோட பொது விநியோக முறை இருக்குல்ல, அதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து பொது விநியோக முறைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க.
அது இந்தியா முழுக்க பாராட்டப்படுது. நீங்கள் இப்போ இந்தியா முழுக்க வறுமை விகிதம் மிக குறைவான மாநிலமாக கேரளா இருப்பது என்பது அதுக்கு ஒரு காரணம். ஆகவே அது போன்ற ஒரு உணவு பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் என்பது அரசாங்கம் மேற்கொள்ளணும். அதுதான் நீங்கள் நவீன தாராளமய பொருளாதார பாதை என்பது மக்கள் நலனுக்காக அரசு தலையிடுவது என்பதையே அது மறுக்கிறது. ஆகவே தான் அடிப்படையில் அந்த பொருளாதார பாதை மாற்றப்பட வேண்டும்.